அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் மிக முக்கியமானது. வெட்வரி அதிகரிப்பு தொடர்பான தகவல். தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியை வருகிறது. வெட்வரி அதிகரிப்பை அடுத்து புது வருடத்தின் முதல் நாளே உச்சம் தொட்ட விலைகள். லிட்ரோ எரிவாயு 685, லாப்ஸ் எரிவாயு 755 ரூபாய்களால் அதிகரிப்பு. எரிபொருள் விலைகளும் உயர்வு. போக்குவரத்து கட்டணங்களையும் அதிகரிக்க முடிவு என்ற அடிப்படையில் பிரதான தலைப்புச் செய்தி தர தமிழன் பத்திரிகையும் இதனையே பிரதான தலைப்புச் செய்தியாக தருகிறது. பொருட்கள் சேவைகளில் வரி விதிப்பால் மக்கள் திணறல். புது வருட முதல் நாளில் எகிரிய விலை உயர்வு என்று இவ்வாறு தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தினை தர அந்த பத்திரிகை இந்தன கேஸ் மில இகலட்டை என்ற அடிப்படையில் தருகிறது. லங்காதீப பத்திரிகையும் இதற்கு பிரதான இடத்தை கொடுத்திருப்பதை அவதானிக்கலாம். தெல் கேஸ் நக்கா என்பதுதான் இந்த தகவலாக அமைகிறது. எனவே விரிவான தகவல்கள் இவ்வாறு ஒவ்வொரு பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கின்றன. மோபி பத்திரிகை மாத்திரம் பெரிதொரு செய்தினை தந்திருக்கிறது என்ன என்பதை பார்க்கலாம். அதில் டெய்லி மிரர் பத்திரிகை அரசியல் ரீதியான விடயத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறது. இப்போது நாங்கள் பார்க்க போவது பொருட்கள் சேவைகள் வரி விதிப்பால் மக்களுக்கு ஏற்பட போகிற பாதிப்புகள் என்ன, அதில் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னென்ன பொருட்களுக்கு இவ்வாறு விலையேற்றம் வந்திருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் புது வருட முதல் நாளான நேற்று அடுத்தடுத்து சேவை கட்டண அதிகரிப்பும் பொருட்களின் விலை உயர்வும் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருப்பது என்று சொன்னால் அதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. பெறுமதி சேர்வரி அதாவது வெட்வரி 18% நேற்று முதல் உயர்ந்தது. இது பாரிய சுமையை வருட ஆரம்பத்தில் ஏற்படுத்தக்கூடும் என பலரும் எதிர்வு கூறி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பொருட்களின் விலைகள், சேவை கட்டணங்கள் உள்ளிட்டவை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. புத்தாண்டு ஆரம்பித்த முதல் நாள் காலையிலேயே எரிபொருள் விலை ஏற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நேற்று அதிகாலை 5 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்திருக்கிறது. அதன்படி 346 ரூபாவாக காணப்பட்ட ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 366 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் 95 ஒக்டேன் ரக பெட்ரோலின் விலை 38 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 464 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் இலங்கை வெள்ளை டீசலின் விலை 29 ரூபாவினால் உயர்த்தப்பட்டு புதிய விலை 358 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு மேலும் பல எரிபொருட்களின் வகைகளும் விலைகளும் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. எரிவாயுவை பொறுத்தவரையில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ லாப்ஸ் எரிவாயுக்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கப்படுகிறது. 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு விலை 685 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் புதிய விலை இப்பொழுது 4250 ரூபாய். அத்துடன் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு விலை 276 ரூபாவினால் அதிகரிக்கப்படுகிறது. அதன் புதிய விலை 1707 ரூபாய். மேலும் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு விலை 127 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயின் புதிய விலை 795 ரூபாவாக பதிவாகி இருக்கிறது. அதே சமயம் லாப்ஸ் சமையல் எரிவாயின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் குறித்த விலை திருத்தம் அமலுக்கு வரும் என லாப்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு விலை 255 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை 4740 ரூபாய். மேலும் 5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 305 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு புதிய விலை 1900 ரூபாவாக வந்திருக்கிறது. பஸ் கட்டணம் மற்றும் உச்சக்கர வண்டி கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் பஸ் மற்றும் உச்சக்கர வண்டி கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை. எனினும் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பஸ் மற்றும் உச்சக்கர வண்டி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 31 ரூபாவிலிருந்து 35 ரூபாவாகவும் ஏனைய பஸ் கட்டணங்கள் 20 தொடக்கம் 25 வீதமாகவும் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை தனியார் பஸ் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்திருக்கிறார். மேலும் வெட்வரி அதிகரிப்பின் காரணமாக பஸ்களின் உதிரிப்பாகங்கள் மற்றும் சேவை கட்டணங்கள் கணிசமான அளவு அதிகரிக்கும் எனவும் பிரியஞ்சித் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வெட்வரி அதிகரிப்பின் காரணமாக பஸ்களின் உதிரிப்பாகங்கள் மற்றும் சேவை கட்டணங்கள் கணிசமான அளவு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முச்சக்கர வண்டி கட்டணத்தை அதிகரிக்க முச்சக்கர வண்டி சங்கங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. இதற்கமைய 2வது கிலோமீட்டருக்கு அறவிடப்படும் கட்டணம் 80 ரூபாவிலிருந்து 100 ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் தொலைபேசி கட்டணங்கள், தொலைக்காட்சி கட்டணங்கள் உள்ளிட்டவையும் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஒரு கருத்தினை தெரியப்படுத்தியிருப்பதோடு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறது. பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற தனியார் பஸ்களுடைய கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்பதுவே அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எரிபொருள் விலை ஏற்றத்துக்கு அமைய பஸ் கட்டணத்தை திருத்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை என்றும் ஆகவே பஸ் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. எரிபொருள் விலை ஏற்றத்துக்கு அமைய பஸ் கட்டணத்தை 20 முதல் 30 வீதத்தால் அதிகரிக்க வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இது தொடர்பான ஒரு தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது.
இதற்கு ஆணைக்குழு ஒரு பதிலை அளித்திருக்கிறது. அடிப்படையில் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் 2002 ஜூன் 12ஆம் தேதி அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தேசிய போக்குவரத்து கட்டண கொள்கைக்கமைய 2002 ஜூலை மாதம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் பேருந்து கட்டண திருத்தம் செய்யப்படுகிறது. அந்த பேருந்து கட்டண கொள்கைக்கமைய வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அறிவிக்கப்படும். வருடத்தில் முதல் 9 மாத காலப்பகுதியில் டீசல் விலை சடுதியாக உயர்வடைந்தால் அதன் விலை உயர்வு மொத்த கிலோமீட்டர் ஒரு அலகுக்கான செலவு 4% காட்டிலும் உயர்வடைந்தால் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டு ஒரு மாத காலப்பகுதிக்குள் இடைக்கால கட்டண திருத்தம் ஒன்று அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் உள்ள பேருந்து கட்டணம் 2023 செப்டம்பர் 3ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்டது. முன்னெடுக்கப்பட்ட மதிப்பாய்வுகளுக்கு அமைய 2023 செப்டம்பர் 1ஆம் தேதி காலப்பகுதியில் ஒரு லிட்டர் லங்கா சூப்பர் டீசல் விலை 341 ரூபாவாக இருந்தது. 2024 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை எரிபொருட்கள் விலை அதிகரிக்கப்பட்டு ஒரு லிட்டர் சூப்பர் டீசல் விலை 358 ரூபாவாக புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பேருந்து கட்டண கொள்கைக்கு அமைய மொத்த கிலோமீட்டருக்கான பயண தூரம் 120 வீதத்தால் உயர்வடைய வேண்டும். ஆகவே தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விலைக்கு அமைய பேருந்து கட்டணத்தை திருத்தம் செய்ய வேண்டிய தேவை தற்போது இல்லை. ஆகவே பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்பதே தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. நீர் கட்டணங்களை பொறுத்தவரையில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. 103% நீர் கட்டணம் அதிகரித்திருப்பதான தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். உணவுப் பொருட்களின் விலைகளை பொறுத்தவரையில் உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கும்போது சிற்றுண்டி வகைகள், தேநீர் வகைகள், கொத்து, மதிய உணவு பொதி, ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களின் விலையும் நேற்று முதல் நடைமுறைக்கும் வகையில் இவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மோபிம பத்திரிகையிலிருந்து நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம். அதில் ஒரு டீயினுடைய விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிளேன் டீயினுடைய விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசிகளுக்கான வரி அதிகரிப்பு 35%, அதே நேரத்தில் தொலைபேசி கட்டணம் 45% அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் மரக்கறிகளுடைய விலைகளும் உயர்வடைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் அவ்வாறு நிலைமை ஏற்பட்டிருந்தது. எனவே போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கிற பொழுது மரக்கறிகளுடைய விலை மிக அதிகமாக வேகமாக அதிகரித்திருப்பதோடு பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்குவதை நாங்கள் நிச்சயமாக அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட் உள்ளிட்டவற்றின் விலை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வடைந்திருக்கிறது. சந்தைகளில் மரக்கரின் விலையை மாத்திரம் கேட்டுவிட்டு மக்கள் திரும்பிச் செல்கிற நிலைமையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மதுபானங்கள் மீதான கலால் வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவித்தலை நிதியமைச்சு வர்த்தமானி மூலம் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதோடு அதன்படி அதிவிசேஷ சாராயம் மீதான கலால் வரி லிட்டருக்கு 840 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பனை, தேங்காய் மற்றும் பதப்படுத்தப்பட்ட சாராயம் மீதான கலால் வரி 900 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் இவ்வாறு நாம் அவதானிக்கலாம். இதனோடு இணைந்ததாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தாக்கமாக இந்த விடயங்களை நாங்கள் விரைவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வெற்றி 18% அதிகரிக்கப்பட்டதனால் செய்யப்பட்ட மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைவாக சகலவிதமான எரிபொருட்களின் விலைகளும் நேற்று முதல் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கும் வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனோடு இணைந்ததாகத்தான் ஏனையவற்றினுடைய விலைகளும் இவ்வாறு அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன. அதற்கு மாற்றாகவும் சில பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. எனவே இவ்வாறு அதிகரிப்பது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். தினக்குரல் பத்திரிகையில் இந்த செய்தியை எடுத்துக் கொள்ளலாம். வரிகள் ஊடாக இந்த வருடம் 4.2 டிரில்லியனை ஈட்டுவதே இலக்கு என்ற தகவலை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான கடினமான தீர்மானங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். விமர்சனங்களுக்கு உள்ளாகினாலும் நாட்டின் நலன் கருதியே தீர்மானங்களை நாம் எடுத்துள்ளோம் என்ற கருத்தினையும் ஜனாதிபதி இவ்வாறு வலியுறுத்தியிருப்பதை பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருகிற காலப்பகுதியில் அனைத்து பொருட்களுடைய விலைகளும் குறைவடைகிற ஒரு நிலைமையிலும் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எனவே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் அதனிடத்தில் இப்போது இருக்கிற நிலைமையை சமாளிக்க வேண்டும், IMF-இனுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் இருப்பதன் காரணமாக இவ்வாறு இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் ஊடாக நாங்கள் மிக பிரதானமாக 4.2 டிரில்லியன் வரி வருமானத்தை எதிர்பார்க்கிறோம் என்ற கருத்தினை ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார்.